இந்த படத்தின் பெயர் வெளியீட்டு விழாவை மிக சிறப்பாக வித்தியாசமா காமிக்க முடியும் என்பதை இயக்குனர் பிரபு சாலமன் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வர இருந்திருக்கின்ற ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ரோஜா கம்பைன்ஸ் காஜா மொய்தீன் சார் அவருடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் பட இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் இந்த நல்ல நேரத்திலே நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். விஜய் ஸ்ரீஹரி அவர் இளம் வயதிலேயே வாழ்க்கை என்றால் என்ன, எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை மிக அழகாக கற்றுக்கொண்டவர். அவரை பற்றி நான் ஒரு சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டும். பள்ளி படித்து கொண்டிருக்கும் போது அவர் படிக்காத பள்ளியே இல்லை. எல்லாம் வெளிநாட்டில் படித்தார், இங்கே படித்தார், அங்கே படித்தார். கடைசியாக மில்லினம் நம்ம போரூரில் இருக்கிற பள்ளியில் படிக்கும்போது 12th அப்போ ஸ்கூலில் இருக்கிற அத்தனை பேரும் இவரை ஸ்கூல் லீடர் ஆக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி அப்படி பண்ணும்பொழுது அந்த பிரின்சிபல் முதல்வர் இல்லை அவரை லீடராக ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் எனக்கு அவர் ஃபோன் பண்ணார், தாத்தா இந்த மாதிரி எங்கள் ஸ்கூலில் சொல்கிறாங்க, எனக்கு ஏன்னு தெரியல அப்படின்னோடனே நான் நெக்ஸ்ட் டே நேராக மில்லினம் ஸ்கூல் போய் அந்த பிரின்சிபாலை பார்த்தேன். அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன், ஏன் ஸ்டூடெண்ட்லாம் சேர்ந்து இவரை லீடர் பண்ணணும்னு சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் அப்ஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. அவர் ரொம்ப விளையாட்டில் தான் ரொம்ப கவனமாக இருக்கார், படிப்பில் கொஞ்சம் கம்மியாக இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சொன்னேன் நான், அவருடைய கிளாஸ் டீச்சரை கூப்பிடுங்க, அவங்ககிட்ட கேட்டால் தெரியுமில்ல எப்படி படிக்கிறாருன்னு அப்படின்னு. உடனே என்ன பண்ணாங்க, டீச்சரை இன்டர்காம் பண்ணி கூப்பிட்டாங்க. வந்தார். வந்தோடனே அவங்ககிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி எப்படின்னு. வெரி பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு, நல்லா படிக்கிறாரு அப்படின்னு. நான் சொன்னேன், அதில்ப்பா தான் டீச்சரே சொல்கிறாங்க, நீங்கள் மறுக்க காரணம் என்னன்னு அப்படி கேட்டேன். அவன் பாருங்கள் என்னை பார்க்குறான், அவன் ஐஸ் பவர்ஃபுல் ஐஸ், யாரும் பார்த்தா அவன்கிட்ட அவ்வளோதான் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. சொல்லிவிட்டு உடனே அவங்களை லீடர் ஆக்கினாங்க. அடுத்த ஆண்டே அவர் 12th முடிக்கும்போது ஒரு பெரிய ஃபங்க்ஷன், ஸ்கூல் ஃபங்க்ஷன், அதுக்கு லீடர் தான் பேசினாங்க. என்ன பர்டிகுலராக அந்த பிரின்சிபல் கூட சொல்லியிருக்காங்க, உங்கள் தாத்தா அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுங்கன்னு. ஸோ நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனேன். இவர் எல்லாரும் பாராட்டி ஒரு லீடர் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத ஸ்கூல்லையே நிரூபித்தவர் அந்த பிரின்சிபல் வாயால் அதை சொன்னார்கள். அதுக்கப்புறம் நீ என்னப்பா பண்ண போகிற லைஃப்பில், எப்படி என்ன இதுக்கு மேல் படிப்பு என்ன அப்படிங்கும்போது, நான் லைலா காலேஜில் விஷுவல் கம்யூனிகேஷன் போகணுன்னாரு. சரி உன்னுடைய விருப்பம் ஏதோ அதை பண்ணு அப்படின்னு சொன்னேன். திடீர்னு ஒரு நாள் அவருடைய அப்பா ஆகாஷ் அவர்களுடைய சிஸ்டர், அவங்களுக்கு அத்தை ஃபோன் பண்ணாங்க எனக்கு. அந்த மாதிரி ஸ்ரீகிரி வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் இங்கே லைலா காலேஜில் இடம் கிடச்சிருக்கு, இருந்தால் கூட வெளிநாடு போகணுன்றாரு. அப்படியே அவர் எப்படி விருப்பப்படுறாரோ அதை செய்வோம், எந்த நாட்டில் படிக்கணும்னு கேளுங்க அப்படின்னேன். அமெரிக்காவா, லண்டனா, சிங்கப்பூரா? ஏன்னா ஒரு குழந்தை படிக்கணும்னு சொல்லும் பொழுது அதை என்கரேஜ் பண்ணுறது தான் நம்முடைய கடமை. உடனே லண்டனுக்கு கிரீன் பீச் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் போட்டு உடனே செலெக்ஷன் ஆகி வர்றதுக்கு அழைப்பு வந்துடுச்சு. லண்டனுக்கு போய் 3 வருஷம் டைரக்ஷன், நடிப்பு, ப்ரொடக்ஷன் இது சம்மந்தப்பட்ட அத்தனையும் படிச்சுட்டு வந்தார். வந்தவுடனே என்னப்பா அடுத்தது என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை டைரக்ஷன் பண்ணணும்
நல்ல டைரக்டராக பார்த்து நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன்னாரு. அப்படின்னா யாரும் சொல்லு, நான் வேணா சொல்லி ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னேன். இல்லை நானே ஏற்பாடு பண்ணிக்குவேன், என்னுடைய திறமையினால தான் நான் வரணுமே தவிர யாரும் சொல்லி நான் வரக்கூடாது அப்படின்னு என்கிட்டே சொல்லிட்டாரு. சரி உங்கள் விருப்பம் அப்படின்னா பல இயக்குநர்களை போய் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இயக்குநர்கள்லாம் 10 பேர் 15 பேர் 20 பேர் உதவியாளராக இருக்காங்க, அவங்களையும் குறை சொல்ல முடியாது. அப்படின்னு இருக்கும்போது ஒரு நாள் சரி அடுத்தது என்ன நினைக்கிறேன், நடிப்பை பற்றி படிச்சிருக்கேன், நடிக்கிறதுக்கு பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது எந்த முடிவும் சொல்ல. அவங்க அப்பாக்கிட்ட அதிக நேரம் எடுக்கிறேன்னு நினைக்காதீங்க, கருத்தை சொல்லணும். நான் அவங்க அப்பாக்கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நான் சரின்னு கேட்டு வந்துட்டேன். ஒரு 2 நாள் கழித்து திடீர்னு என்னுடைய நெருங்கிய நண்பர் தமிழகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கிட்ட நான் எதுவுமே அவர்கிட்ட ஃபைனல் டிஸ்கஷன் ஒன்று அதை அவர்கிட்ட கேட்பேன், அவரும் எனக்கு சரியாக அட்வைஸ் பண்ணுவார், அது மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ 2 நாள் கழித்து திடீர்னு ஃபோன் பண்ணேன், ரஜினி சாருக்கு ஃபோன் பண்ணி, சார் உங்களை நான் பார்க்கணும். என்ன விஜய், என்ன விஷயம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை பார்க்கணும். ஓகே நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வாங்க அப்படின்னாரு. நான் உடனே ஸ்ரீஹரியை ஃபோன் பண்ணி, இப்போ நம்ம ரஜினி சாரை பார்க்க போகிறோம், நீ வா அப்படின்னு. என்ன தாத்தா திடீர்னு ரஜினி சாரை பார்க்கணுன்னு, நீ வா அங்கே பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனேன். ரஜினி சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அவரை பார்த்த உடனே அவர் அப்படியே விளாண்டு போயிட்டார். என்ன விஜி, சின்ன குழந்தைய பார்த்தது, இவ்வளோ பெரிய பையனாக இருக்கார், என்ன பண்ணுறாரு இது மாதிரி லண்டனில் படிச்சுட்டு வந்திருக்காரு. இப்போ முக்கியமான ஒரு டிஸ்கஷன் என்ன அப்படின்னா, அவர் டைரக்ஷன் படிச்சிருக்காரு, நடிப்பு படிச்சிருக்காரு, ப்ரொடக்ஷன் படிச்சிருக்காரு. இப்போ எதில் அவர் போகணுங்கிறத நான் கட்டாயப்படுத்தலை, நீங்கள் அவர்கிட்டயே கேளுங்க, அவர் என்ன டிசைட் பண்ணுறாரோ அந்த வழியில் நம்ம செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவர்கிட்ட ரஜினி சார் கேட்டார், உங்கள் விருப்பம் என்ன விஜய் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அவரை பார்த்துக்கிட்டே இருந்தார். அப்போ சொன்னார், நான் அங்கிள் நான் ஆக்ட் பண்ணுறது தான் இப்போ விரும்புகிறேன், ஏன்னா அதுதான் ஒரு சிறந்த இதுவாக இருக்கும்னு நான் கருதுன்னு சொன்னோன்னே, அப்புறம் என்ன விஜய் அவரே ஆக்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு, ஒரு நல்ல கதையாக பார்த்து, நல்ல ப்ரொடியூசராக பார்த்து, நல்ல டைரக்டராக பார்த்து நீங்கள் பெருசாக பண்ணுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், அவருடைய அப்பா ஆகாஷ் அவர்கள் பிரபு ஸ்தாலமன் டைரக்டரோட ரொம்ப நெருக்கமானவர், அவர் படத்துல நான் நடிச்சிருக்காரு. அவரை சந்தித்து இவர் பேசும்போது தன்னுடைய பையனை வைத்து அவர் ஒரு சிங்கத்தை வைத்து ஒரு கதையை சொல்லியிருக்கிறார். அதை இப்போ அந்த படம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, சாலம்னா வெரி குட் டைரக்டர், சூப்பர் விஜய், அப்போ என்ன கதை என்ன அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரு சிங்கமும் இந்த ஹீரோவும், ஹோஹோ படத்தில் சிங்கம் ஒரு ஹீரோ, இவர் ஒரு ஹீரோ, ரொம்ப நல்லா இருக்கேன், கதை என்ன? கதை எனக்கு முழுசாக தெரியாது சார், கதையை பற்றி டைரக்டர் தான் தெரியும் அப்படின்னோடனே, ஒன்று பண்ணுங்க விஜய், டைரக்டர் எனக்கு கதையை சொல்லுங்கள், நான் கேட்கணும்னு ரொம்ப லைக் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி சார் ரொம்ப நன்றி. என்ன நடிப்புக்கு என்னென்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி நடிக்கணுங்கிறத பற்றி ஒரு 10 நிமிஷத்தை ஸ்ரீஹரிகிட்ட ரொம்ப விளக்கமாக சொன்னார். இப்படி தான் சினிமா எல்லாம் அமைகிறது தான், யாரும் கொண்டு வர்றதில்ல, எல்லாமே படங்களும் வெற்றி பெறுவது, எல்லாம் நல்ல படம் தான் எடுக்கிறாங்க, ஆனால் அந்த படம் அமைவதில் தான் அது ஓடுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு விட்டுட்டாரு. நான் நெக்ஸ்ட் டே அவருடைய ஸ்ரீஹரி தம்பி ஆகாஷ்கிட்ட சொல்லி, டைரக்டரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு அப்புறம் டைரக்டர் பிரபுசாலம் சார் மீட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு, நேராக போனோம், பேசினேன். இந்த மாதிரி ரஜினி சார்கிட்ட சொன்னோம், அவர் கதை என்ன அப்படின்னு கேட்கணுன்னாரு. ஓகே நான் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, எப்போ போய் கேட்கலாம் என்னன்னு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஃபோனை போட்டு வேறு ஏதோ மீட்டிங்கில் இருந்தார், கொஞ்சம் உடனே அடுத்த லைனில் வந்தார். சார் நான் இந்த மாதிரி டைரக்டர் பிரபுசாலமன் சார் ஆஃபீஸில் அவர் பக்கத்தில் தான் இருக்கேன், நீங்கள் கதையை கேட்கணும்னு சொன்னீங்களா, நீங்கள்
நேராக வந்து கேட்கணும்னா சரி சொல்கிறதுக்கு, இல்லைன்னா ஃபோனில் கேட்கலாம், ஒன்றும் ஃபோனில் பேச சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் டைரக்டர்கிட்ட ரஜினிகாந்த் அவர்கள் கதையை கேட்டாங்க. கேட்டதுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்லிவிட்டு விஜய்கிட்ட ஃபோனை கொடுங்கன்னாங்க. விஜய் சூப்பர், விஜய் அருமையான கதை, அருமையான கதை, பிரமாதமாக வரும் படம். நீங்கள் அவர் எடுக்க நினைத்தது ஒரு ஷாட்டு கூட மாற்ற தேவையில்லை. அந்தளவுக்கு வந்து ஃப்ரம் த பிகினிங் டு எண்டு வித் சென்டிமெண்ட்டோட சொல்லியிருக்கார், சூப்பர் அப்படின்னாரு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. சரி, டைரக்டரை சொல்லியாச்சு, நண்பர் வந்து வாழ்த்து சொல்லிட்டாரு. யார் ப்ரொடியூஸ் பண்ணுறது? இது சின்ன படம் இல்லை, பெரிய படம். இது பட்ஜெட் படம் இல்லை. ஏன்னா சிங்கங்கிறது பெரிய ஹீரோ. இப்போ டைரக்டர் வந்து ஒரு சர்க்கஸ் சிங்கத்தை வச்சோ இல்லை ஒரு வளர்ப்பு சிங்கத்தை வச்சோ பண்ணலை, ரியல் சிங்கத்தோடு போராடுறாரு, ஹீரோவை காட்ட போகிறாரு. அப்படி இருக்கும்போது இது சாதாரண படம் இல்லையே, பெரிய படம், என்னடா பண்ணுறதுன்னு அப்படின்னு சொல்லி சார் நான் அவரை சந்திச்சுட்டு, நானும் தம்பி ஸ்ரீஹரி, தந்தை ஆகாசம் 2 பேரும் பேசணும், என்ன இது எப்படி பண்ணலான்னு. சரி நானும் யோசிக்கிறேன், நீங்களும் யோசிங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவருக்கு ஞானவேல் அவர்கள் வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர். ரோஜா கம்பெனிஸில் ஃப்ரம் த பிகினிங் அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்திருக்காங்க. அப்போ இந்த கதையை பற்றி சொல்லிவிட்டு, இதுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் வேணும்னு பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன உடனே காஜா மொய்தீன் சார் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் 18 வருஷம் கழித்து படம் எடுக்கணும் என்ற எண்ணத்தோடு எண்ணத்தோடு இருந்தபோது ஞானவேல் அவர்களும் காஜா சார் அவர்களும் பேசி கொண்டிருக்கும்போது இப்படி ஒரு கதை இருக்கிறது, பிரபுசாலமன் டைரக்ஷனில் ஆகாஷுடைய பையன் விஜயகுமாருடைய பேரன் வச்சு எடுக்கிறதுக்காக ஒரு நல்ல கதை இருக்குதுன்னு சொன்ன உடனே அவர் வந்து காஜா மொய்தீன் சார்கிட்ட இந்த கதையை சொல்லியிருக்காரு. சொன்ன உடனே கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு காஜா மொய்தீன் சாருக்கு. உடனே என்ன பண்ணாங்க, இமிடியேட்டாக டைரக்டரை மீட் பண்ணி கதையை கேட்டாங்க. 2 நாளில் டக்குன்னு நாங்கள் டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணாங்க, அட்வான்ஸ் கொடுத்தாங்க, ஹீரோ ஃபிக்ஸ் பண்ணாங்க, அட்வான்ஸ் கொடுத்தாங்க, லொக்கேஷன் கிளம்பிட்டாங்க. இப்படி இந்த படம் நான் அதுக்கப்புறம் வந்து பிரபு சாலமன் சார்கிட்ட நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நான் ரோஜா கம்பெனி சார், காஜா மொய்தீன் சார்கிட்டையும் நான் அதிகமாக ஃபோன் பண்ணி பேசலை. ஏன்னா ஒரு படத்தினுடைய இயக்குனர், ஒரு ப்ரொடியூசர், அதாவது நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் வந்து படம் எடுக்கிறான்னு சொன்னாங்க சாதாரண விஷயம் இல்லை. ஒரு சிறந்த மனிதர் காஜா மொய்தீன் சார் வந்து சூப்பர்மேன், அவர் படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு நெருங்கிய நண்பர். ஆகவே இந்த படத்தினுடைய எப்படி ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னேன். ஒரு சிறந்த படத்தை இன்றைக்கு உருவாக்கி கொண்டு இருக்கிறார்கள். இமான் சார் அவர்கள் இசை இங்கே ரொம்ப பிரமாதமாக பண்ணி லைவாக நம்ம காமிச்சது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதில் என்னென்னா ஒரு சில வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறது கொடுக்குறேன், நேரத்தை எடுக்கணும், ஏன்னா டயத்தோடு முடிக்கணுமா, அதுக்காக தான். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இன்ஷல்லா நாகூர் ஆண்டவர் ரூபத்திலே காஜா மொய்தீன் அவர்களும், ஜீசஸ் இயேசுவினுடைய உருவத்திலே பிரபு சாலமன் அவர்களும், வேளாங்கண்ணி மாதா சார்பிலே இமான் அவர்களும், ராஜராஜ சோழன் பரம்பரையிலே வந்த விஜய் ஸ்ரீஹரி சிவனேன்னு இருந்து சொன்னதை செஞ்சு சிறப்பாக இந்த படத்தை முடித்து இது மாபெரும் வெற்றியடைய வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை, ஆண்டவனை, இயேசுவை எல்லாரையும் வேண்டிக் கொண்டு, நீங்கள் அவருக்கு மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், அதை நல்லவங்களை நீங்கள் எப்போவுமே வரவேற்றிருக்கீங்க. அந்த முறையில் அவருக்கு வருங்காலத்தை சிறப்பாக அமைத்து கொடுக்க வேண்டியது உங்களுடைய கையில் இருக்கிறது. எப்பொழுதுமே அரசியல், சினிமா ரெண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் தான். மக்கள் நினச்சா தான் முடியும் அரசியலுக்கு வர்றதுக்கு, மக்கள் நினச்சா தான் முடியும் கலைத்துறைக்கு வர முடியும். அதே மாதிரி எல்லா வகையிலும் அவர் வெற்றி பெற இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றிக்கு வாய்ப்பு. வணக்கம். 5 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ளே முடிச்சு கொடுக்கணும்.
தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கும் பத்திரிகை, ஊடக, இணையதள, வலைதள நண்பர்கள் எல்லாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். என்னுடைய மைனா திரைப்படத்திலேருந்து நீங்கள் தான் என்னை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்களுடைய எழுத்துக்களும் உங்களுடைய விமர்சனங்களும் தான் என்னை அடுத்த கட்டத்துக்கு தைரியத்தை கொடுத்து நகர்த்திட்டு போகுது. ரொம்ப நன்றி பத்திரிகை, ஊடகம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நேரம் கம்மியாக இருக்குது. என்னோடய டீமை முதல்ல நான் மேலே ஏற்றிடணும்னு நினைக்கிறேன். ஸ்ரீஹரி, தேஜு, என்னோடய ஆர்ட் டைரக்டர் கார்த்திக், சினிமாட்டோகிராஃபர் சாமுவேல், சஞ்சய், வாங்க எல்லாம் வாங்க. யார் யார் இன்னும் ஆர்டிஸ்ட், மனு, சின்ன குட்டி சின்ன வாங்க. மனு எங்கே, எடிட்டர் தாஸ், ஷபீர் டிசைனர், இதற்காக அவ்வளோ உழைப்புகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். நான் அவங்களாம் வரத்துக்குள்ளே என்னுடைய நன்றி உரையை முடிக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து நிறையா அறிமுகப்படுத்துகிறப்ப சொன்னாங்க இந்த மாதிரி பறவை, பட்சி, சிங்கம், புலி அப்படிலாம். அப்படி கிடையாது. குழந்தைகள் வந்து ஒரு பெரிய உலகம். இந்த குழந்தைகளுக்கான ஒரு திரைப்படத்தை யாரும் கொடுக்கறதுக்கு முன் வர்றதே இல்லை. ஏன்னா நீங்கள் ஹாலிவுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜுராசிக் பார்க்லேருந்து, அவெஞ்சர்ஸ்லேருந்து, ஸ்பைடர்மேன்லேருந்து ஒரு பெரிய மார்க்கெட்டு, ஒரு பெரிய ட்ரேடு வந்து சில்ட்ரன்ஸ் ஃபிலிம் மேலே தான் அவங்களோட பார்வை இருக்கும். எனக்கு வந்து அந்த ஒரு வில் அண்ட் விஷ் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் பண்ணோம். நேற்று கூட ஒரு நண்பர் ஒரு இடத்துல நான் பத்திரிக்கை கொடுக்குறப்ப கேட்டார், என்னங்க ஸ்டார் என்ன அப்படின்றப்ப நான் அதை சொன்னேன், சிங்கத்தை விட பெரிய ஸ்டார் இருக்க முடியாதுங்க. ஏன்னா இந்தியாவில் நீங்கள் வந்து ஒரு பெரிய டாப் ஸ்டார் வச்சு படம் பண்ணிங்கன்னா அது பேன் இண்டியா ஃபிலிம்னுவீங்க. ஆனால் சிங்கத்தை வந்து நார்த் போல்லேருந்து சவுத் போல் வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும். தே நோ லைன் எல்லாருக்கும் தெரியும். அதனால் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் உங்களுக்கு அந்த வருத்தம் வேண்டாம்னு சொன்னேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கிட்ஸ் வேர்ல்டை நான் வந்து தியேட்டருக்கு கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அவங்களுக்குன்னு நான் தொடர்ந்து படங்கள் எடுக்கிறேன். என்னோட கும்கி ஆகட்டும், இப்போ கும்கி 2 வேறு வரப்போகுது. ஸோ இந்த படம் மேம்போ ஆகட்டும், அந்த ஜானர் அவங்களுக்கான ஒரு ஒரு என்டர்டெய்னரை நான் கொடுத்துட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நானும் உலக சினிமாக்களை பார்த்து ரொம்ப ஸ்லாகித்து வந்தவன் தான். என்னோட இன்ஸ்பிரேஷன் டேவிட் லீன், அவருடைய லாரன்ஸ் ஆஃப் அரேபியாலேருந்து, டாக்டர் சிவாகோலேருந்து, என்னோட இன்னொரு இன்ஸ்பிரேஷன் மார்ட்டின் ஸ்கார்செஸி, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். வில்லியம் வைலர்லேருந்து, செசிலி பி டிமிலிலேருந்து உலக சினிமாக்கள் எல்லாம் பார்க்குறோம், ரசிக்கிறோம். ஆனால் இங்கே சில விஷயங்கள், ஒன்று இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமா சூழ்நிலையில், ஒன்று வி மஸ்ட் கோ வித் பிக் ஸ்டார்ஸ், அதர்வைஸ் வித் பிக் கண்டென்ட். இப்போ ஒரு பிக் கண்டென்ட் என் கையில் இருந்துச்சு. அதை யார் வந்து பண்ண முடியுன்றப்ப எனக்கு வந்து என்னை அறிமுகப்படுத்தி வைத்தது ஆகாஷ். நான் முதல்ல கதை சொன்னது வந்து சார்கிட்ட, நான் வந்து கதை சொன்னது ரஜினி சார்கிட்ட தான் இந்த கதையை சொன்னேன். நான் ஃபோன்லேயே கேட்டு அதுலேயே நிறைய சஜஷன் சொன்னார். 2 பேரும் பேசணும், சொன்னோம், இது நடந்தது. அடுத்தது நான் கதை சொன்னது சிஜே சினிமாஸ் ஞானவேல் சார், அவர்கிட்ட கதை சொன்னேன். அவரும் ஒன் ஆஃப் தி ஸ்கிரிப்ட் டாக்டர் மாதிரி அவ்வளோ அழகாக அதை வந்து அதை லிசன் பண்ணி, இது எந்த இடத்துக்கு வந்து இதுக்கான ஒரு ஒரு ஞானவேல் சார் நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். வாங்க, மேடை இன்னும் கொஞ்சம் நிறைவடையும். ஸோ ரொம்ப ரொம்ப சென்சிபிளாக இன்றைக்கி வந்து ஸ்கிரிப்ட்ஸை செலக்ட் பண்ணுறதுல வந்து இஸ் அ டாப்பர் ஞானவேல் சார். அவரும் நிறைய நல்ல திரைப்படங்களை கொடுத்துருக்காரு. அவருடைய திரைப்படங்கள் பார்த்து நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல கூட்டணி, இதை வந்து குளோபலாக ஒரு ஃபிலிம் நம்ம பண்ணணுன்ற முதல்ல அவங்களுக்குள்ள அந்த வில் அண்ட் விஷ் இருந்தது தான் எனக்கு ஒரு பெரிய உத்வேகம். ஏன்னா இட்ஸ் நாட் அ ஸ்மால் ஃபிலிம். இதை வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிமாக ஆக்கணும், இதை எல்லா லாங்குவேஜஸ்க்கும் கொண்டு போகணும். இதை வந்து இதுக்கான ஒரு ஸ்பெக்ட்ராவாக ஒய்டராக இந்த ஃபிலிமை கொண்டு போகணும். அதனால தான் ஒரு சின்ன, நம்ம யூஸ்வலாக வந்து டைட்டில் லான்ச்ன்றது சோஷியல் மீடியாவில் டைட்டிலில் வந்து ஃபர்ஸ்ட் லுக்குன்னு விட்டுருவாங்க. இல்லை, நம்ம ஒவ்வொரு துவக்கமும் இது ஒரு பெரிய பதிவாக விதையாக விழணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்கு வந்து ப்ரொடியூசர் காஜா மைதீன் சார் வந்து அவ்வளோ என்கரேஜ் பண்ணார். சார் இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி சொல்லுங்கள் சார், நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கலாம்ண்ணா. அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இஸ் அகெயின் ஹி ஹஸ் கம் பேக், உள்ளார வந்திருக்காரு. இன்னும் அநேக இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாரு. ரோஜா கம்பைன்ஸ் இஸ் கோயிங் டு ஃப்ளரிஷ். ஒரு பெரிய ஒரு ஆலமரமாக இது மாறப்போகுது. அதுக்கான மீண்டுமான ஒரு துவக்க புள்ளியாக மேம்போ இதை நாங்கள் விதைக்கிறோம். கோ ப்ரொடியூசர் அப்துல் கனி ஆகட்டும், அவரும் எங்கூட அவர் நான் அநேகமாக நிறைய வறுத்து எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நாடு இல்லை, 2 நாடு இல்லை,
ஒரு குட்டி சிங்கத்துக்காக நாங்கள் அலைஞ்ச பயணங்கள், மைல்கள், விமான பயணங்கள் வந்து ஜாஸ்தி. மொரீஷியஸ்லேருந்து, ஸ்ரீலங்காலேருந்து, தாய்லாந்துலேருந்து நாங்கள் பறந்துக்கிட்டே கிடந்தோம். ஆனால் ஒன்று கிடச்சிச்சு, எங்களுக்கான ஒரு மேம்போ கிடச்சிச்சு. அதே மாதிரி பெரிய சிங்கமும் நான் உங்களுக்கு இங்கே நான் டிக்ளேர் பண்ணல, ஓப்பன் பண்ணல, ஏன்னா அது ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு நான் வச்சுருக்கேன். இட்ஸ் கோயிங் டு பி ஸ்பெக்டாகுலர். அந்த பெரிய மெமோத் பீஸ்ட் உங்ககிட்ட காட்டுறப்ப நீங்களாம் என்ஜாய் பண்ணுவீங்க. அதுக்கான ட்ரைனிங் வந்து ஹரி வாடா, ஒரு தைரியமா, அதாவது குட்டி சிங்கத்திலேருந்து நீங்க பழகலாம். ஒரு சிங்கம் வளர்ந்து அது கூட நம்ம விளையாடலாம். ஆனா வளர்ந்து நான் செலக்ட் பண்ண ஒரு சிங்கத்தோட இவர் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அது கிட்ட போய் அதாவது முதல் நாள் தீனி கொடுக்கறதுக்கு அந்த ட்ரெயினர் விடல. ஏன்னா இவரோட ஸ்மெல்ல அதை அக்செப்ட் பண்ணும். ஏன்னா லயன்ஸ் ஆர் கால்ட் அஸ் ப்ரைடு. அது ஒரு தனி கூட்டமாக தான் இருக்கும். அதுகிட்ட நம்ம யாரும் நெருங்கிட முடியாது. லயன்ஸ் ஆர் வெரி ஜென்டில். இன்னொன்று, வழக்கமாக சிங்கம்னாலே உடனே ஆக்ரோஷம், அடித்தா 1000 அடி அப்படிலாம் கிடையாது. இட்ஸ் வெரி லவபுள். நம்ம அதை பற்றின ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணப்போ வந்து அதுக்குள்ளே வந்து நிறைய மெமரிஸ், அது வந்து சின்ன வயசில் பழகினா அது பதிய வச்சுக்குன்றதுக்கான ஹிஸ்ட்ரி R&D ஒர்க்லாம் எடுத்தோம். அப்படி ஒரு கதையை தான் இந்த இவரை வச்சு நம்ம உள்ளார பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் இன்னும் ஆடியோ ஃபங்க்ஷனில் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க அதோட மேக்கிங்லாம். ஸோ ரியல் லயனோட ரியல் சிங்க கோகையில் போய் இவர் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. வித் ப்ரேயர்ஸ் எவ்ரி திங் இஸ் ஹேப்பனிங். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் அடுத்த படத்தில் எனக்கு சிக்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் பெருசாகிடுவாங்க. இல்லை சும்மா. ஸோ ஃபஸ்ட்டு டே இவரோட ஃபஸ்ட்டு ஷாட்டை நீங்கள் அந்த கிளிஃபில் குதிக்கிறத பார்த்தீங்கல்ல, அவர் வந்து ஃபஸ்ட்டு டே பண்ண ஷாட் அதுதான். நான் ஒன்றுமே சொல்ல, சார் நான் போய் குதிப்பா அப்படின்னு உடனே டக்குன்னு உடனே பண்ணாப்புல. இட் வாஸ் அரௌண்ட் 80 to 90 feet. டக்குன்னு உடனே செய்யணும். இவன் வந்து ரோப்ஸ் இருந்தாலும் ஒருத்தர் செய்யணும்ல. அந்த மாதிரி அவ்வளோ டெடிக்கேட்டடு, ஒபீடியன்ட்டு, ரொம்ப ஒரு உடனே கிராஸ் பண்ணிக்கிற ஒரு ஆர்டிஸ்ட்டு விஜய். அதே மாதிரி தேஜு நல்ல ஒரு கேரக்டர். படம் பார்க்குறப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு டவுன் சவுத்தில் இருக்கக்கூடிய ஒரு 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 ட்ரைபல் கேர்ளாக இந்த படத்தில் பண்ணுறாங்க. இவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபர் சஞ்சய், ஆல் என்னோட ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே அவங்களோட வேலைகளை நேர்த்தியாக செய்துட்டு இருக்காங்க. எடிட்டர்லேருந்து எல்லாமே. எப்போதுமே என்னுடைய வித்தவுட் அ குட் மியூசிக் யூ கான் சே டெல் அ ஷோ அ குட் ஃபிலிம். அது என்றைக்குமே நான் ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறவன். எனக்கு எப்போதுமே எனக்கு வந்து என்னுடைய ஃபிலிம்ஸுக்கான ஒரு சோலா நிற்க வருது இமான் அவர்களுடைய இசை. இந்த படமும் இட்ஸ் கோயிங் டு பி அ மியூசிக்கல் ஜேர்னி. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 பாடல்களுக்கு மேலே வரப்போகுது. ஆஃப்டர் அ லாங் டைம் நீங்கள் வந்து சாங்ஸ் என்ஜாய் பண்ணுவீங்க. பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. எல்லாவற்றையும் விட, எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், என்னோட நடிகர்கள் எல்லாரும் இதில் இருக்கிறாங்க நிறையா. எல்லாவற்றை விட யோகி பாபு சார் ஒன் ஆஃப் தி அதாவது ரிஃபைன்டு குட் ஆக்டர். அவர் இந்த படத்தில் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தின் மூலியமாக அவருக்கு ஒரு தேசிய விருது இருக்குது. அவ்வளோ அழகாக பண்ணிட்டு வராரு. இட்ஸ் ரியலி கிரேட். அவரால் வர முடியல. ஆடியோவில் வந்து அசத்துவம் சார்னாரு, ஒரு வாய்ஸ் டெக்ஸ்ட் போட்டிருந்தாரு. ஹி ஹஸ் டன் அ ஃபண்டாபுலஸ் ஜாப் இந்த படத்தில். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவ்வளோ அழகாக பண்ணிகிட்டு இருக்கார். ஸோ எல்லாரும், நிறைய பேர், ரியாஸ் இதுக்காக ஒருங்கிணைத்தார். எல்லாருமே நிறைய பேர் இதுக்கு பின்னாடி இருந்து உழைச்சிருக்காங்க. நடிகர்கள், பாண்டியன், விஜய்முத்து, மேனேஜர்ஸ் எல்லாருமே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு நல்ல படம் எனக்கு மைனால கிடைச்ச அந்த வைப்பு இப்போ இந்த படத்தில் கிடைக்குது. ஏன்னா ஆல் ஆர் குட் சோல்ஸ். எல்லாருமே வெற்றியை நோக்கியே இதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஆடியோ, அதுக்கப்புறம் இந்த படத்தோட ரிலீஸு, ப்ரீ ரிலீஸு, இதிலெல்லாம் உங்களெல்லாம் நான் சந்திப்பேன். இட் இஸ் கோயிங் டு பி அ வெரி சோல்ஃபுல் ஃபிலிம். கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி தே ஆர் கோயிங் டு என்ஜாய் இட். இது ஒரு பெரிய ஹியூமர் அண்ட் ஆக்ஷன் த்ரில்லராக இருக்கும். நீங்கள் படம் வரப்போ என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் என்னோட ப்ரெஸ் அண்ட் நண்பர்கள், மீண்டும் உங்களுடைய உதவி தான் எனக்கு அதிகமாக தேவைப்படுது. அடுத்த கட்டத்துக்கு இந்த மாதிரி படங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஐ தேங்க்யூ ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.